வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்களை அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா மீன ராசிக்கான 7.5 சனி பயிற்சி பலன்களுங்க. அதாவது 2025 வருடம் மார்ச் மாசம் 29 வரை இருக்கக்கூடிய இந்த சனி மகோட பயிற்சிங்கிறது இந்த மீன ராசிக்கு ஜென்ம சனியா அமர போது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இத பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எல்லாரும் நெகட்டிவா சொல்லுவாங்க. சனி வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படி பண்ண போது இப்படி பண்ண போது இதை பண்ண போது அதை பண்ண போது பயமுறுத்திருப்பாங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் பயம் பயம் பயம். நம்ம இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியை எப்படி நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முன்னோக்கி போகலாம். எப்படி இந்த 7.5 சனியை மீனராசிக்காரங்க வெற்றிகரமா கடந்து வர்றதுக்கு என்ன வழிகள், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூட நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சொல்றதுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண இந்த உங்களுடைய அன்பு ஜோரான என் காத்திருக்கணும் எனக்கு உங்களுடைய இந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும், லைவ் போறது வரணும், அதே மாதிரி ஷார்ட் வீடியோ வரணும், லாங் வீடியோஸ் வரணும், இல்ல வேற ஏதாச்சும் நம்ம அப்டேட் கொடுத்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும். பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பிளஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண இந்த லிங்க்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. உங்களுடைய நண்பர்களோ இல்ல உங்களோட கொலிக்ஸோ இல்ல உங்க அக்கம் பக்கத்தினரோ மீனராசியா இருக்காங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்க அனுப்பிச்சு விடுங்க. இது பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆதாயம் உங்கள் மூலியமாக கிடைக்கும் என்று இந்த காரணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தந்தையின் மறுபடியை வணங்கி கொண்டு இப்ப வாங்க நம்ம இந்த மீன ராசி இதுல சனி பகவான் அமரும்போது எப்படி இருக்கும். பொதுவாக மீனம்னா என்னங்க, குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுடைய வீடு அதே காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்து வீடு, காலபூஷன் அயனசன போக சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு, சுக்கர பகவான் உச்சமாகக்கூடிய வீடு, புதன் பகவான் நிச்சயமாகக்கூடிய வீடு, சனி பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 11ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய ராபாதி பிளஸ் வரையாதிபதி வரக்கூடிய சனி பகவான். இவர் மீனத்துக்கு அமர்தான் என்ன சார் பண்ண போறாரு. இந்த மீனத்துல சனி பகவான் அமர்றதுங்கிறது ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மிக மிக உன்னதமான ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஜென்ம சனி நான் சொல்றேங்க. அது ஏன் அப்படி சொல்றேன் இப்ப நான் பாக்கலாங்க. அதாவது இந்த சனி பகவான்ங்கிறது மந்தன் இல்லையா? இந்த மந்தன் உங்க உடல்ல அம்மன் தான் என்ன சார் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேங்க. என்னன்னா உடம்பு டல்லா இருக்குங்க. புரியுதா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடம்பு டல்லா தான் இருக்கும். அந்த டல்லா இருக்கிறத நம்ம தாண்டி நம்ம உழைக்கணுங்க. எப்படி சார்? நம்ம அந்த டல்ல மறந்துட்டு உழைக்க ஆரம்பிக்கும் போது நெத்தி வேர்வை பூமியில விழ நம்ம உழைக்கும் போது இந்த சனி பகவான் உச்சி குளிர்ந்துடுவாரு சார். அப்போ இந்த சனிங்கிறது காவல்காரன். இந்த சனி பகவானுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்துல சனி பகவான் அமரும் போது நம்ம பொய் சொல்ல முடியாது. அப்போ பொய் பேசுறவங்க தான் பயப்படணுமே தவிர பொய் பேசாத அனைத்து நல்ல உள்ளங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சனி பகவான் அமர்ந்துட்டா உங்களை பொய் பேச விட மாட்டேன். என்ன இருக்கு, ஆமாங்க ஐயா இதான் நடந்துச்சு, இதுதான் இருக்கு, இது இல்லைன்னு உங்களை உண்மைய உள்ளதை உள்ளபடி சொல்ல வைக்கும் இந்த சனி ஜென்மத்தில் அமரும் போதே. புரியுதா? அடுத்தபடியா சனி ஜென்மத்தில் அமரும் என்ன பாத்தீங்கன்னா உங்களை பிஸியா வச்சிருப்பாருங்க. புரியுதா? ஆனா உங்களுக்கு என்ன எப்படி உடம்பு எப்படி இருக்கும், தூங்குனா போதுங்க, நல்லா இருக்குங்க, நான் தூங்கிடுறேங்கன்னு என்ன வந்தாலும் இந்த சனி உங்களை பிஸியா வைப்பார், தூங்க விட மாட்டாரு. எப்படி சார்னா வேலை பிஸியா இருக்குங்க. அதாவது ஒரு இலக்கை நீங்க அச்சீவ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், அந்த இலக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க. புரியுதா? எப்படி ஒரு இலக்கு அதை அச்சீவ் பண்ண அந்த இலக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்காதீங்க. அந்த இலக்கு உங்களை தேடி வரணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா அந்த இலக்குங்கிறது உங்களை தேடி வருங்க. அதாவது ஒருத்தர் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்கிறார். ஐயா நான் கடவுளை நான் பார்க்கணும் ஐயா. எப்படி ஐயா கடவுளை நான் தரிசிக்கணும் ஐயா, எனக்கு வரம் வேணும் ஐயாங்க. அப்ப அந்த முனிவர் என்னமா சொல்றாரு அவர்கிட்ட, கடவுளை நீ பார்க்க மாட்ட, கடவுள் உன்னை தேடி வருவார் போ. இவன் ஒரே குழப்பம், கடவுள் நம்மள் தேடி வர்றதா, அது நடக்கிற விஷயமா அண்ணன். என்ன பண்ணிடுறான், அந்த நிமிஷத்துல இருந்து கடவுள் நம்ம பார்க்க போறது இல்ல, எல்லா நல்ல காரியமும் பண்றது எல்லாமே நல்லதா இருக்கு, எல்லாரும் நல்லது வாரி 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 பண்றான். அப்படி நல்லதெல்லாம் பண்ணும்போது இறைவன் பார்க்கிறாரு, யாருப்பா இவன் நல்லது எல்லாருக்கும் பண்றானே, நம்ம ஒரு வாட்டி அவனை போய் பார்த்துட்டு வந்துடணும். என்ன இறைவன் அவர் முன்னாடி வர்றாரு, ஐயா நீங்க எல்லாம் நல்லது பண்றீங்க, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்த, எப்படிங்க இறைவன் இவர் மடி தோன்ற நினைச்சு பாக்குறான். அப்போ அவனோட இலக்கு என்ன, இறைவனை பார்க்கணுங்கிறது அவன் இலக்கு. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே பண்ணல. என்ன பண்றான், எல்லாரும் நல்லதை பண்ணும்போது படைச்சவன் ஆஹா இவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வர்றான்.
உங்களுடைய இலக்குங்கிறத ஓரமா எடுத்து வைங்க. அந்த இலக்கு அடைகிறதுக்கு என்னன்னா செய்யணுமோ, எப்படி கடவுள் நம்மளை பார்க்க என்ன பண்ணா எவ்வளவு நல்ல காரியம் பண்ணானோ அது மாதிரி அந்த இலக்கை ஓரம் வச்சுட்டு அந்த இலக்குக்கு கார்கோத்தமா இருக்கக்கூடிய அனைத்து செயலை நீங்க பண்ணும்போது அந்த இலக்கு உங்களை தேடி வருங்க. புரியுதுங்களா? அதாவது இன்னும் உதாரணம் சொல்றோம் பாருங்க. நம்ம குழி தோண்டுவோம், தண்ணி எங்கேயோ இருக்கும், புரியுதா? நம்ம தண்ணி நம்மளால போய் எடுக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? பள்ளம் தோண்டுவோம். நம்ம பள்ளம் தோண்டும் என்ன தண்ணி அங்க வந்துடும். ஏன்? அங்க ஈர்க்கப்படுது. அப்போ நம்ம நல்லது செய்யும் போது அது நம்ம இலக்குங்கிறது எதை வச்சு நம்ம பண்றோமோ அது நம்ம ஈர்த்து நமக்கு வரும். இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு அதுக்கான எனவே தொழில்காரகன், மக்கள் தொடர்பு காரகன், அதே மாதிரி இவர் காவல்காரகன் சொல்லணும். புரியுதா? இவர் நீதிமான் சொல்லணும். அப்போ நீதி தவறாம யாருக்கும் இன்னல்கள் செய்யாம நல்லது செய்யற அனைவருக்குமே இந்த ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி ஏற்றத்தை கொடுப்பாருங்க. புரியுதா? அடுத்த சனியோட பார்வை எடுத்து பாருங்க. சனியோட பார்வை லக்னத்துல அமரும் போது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை சனி பாக்குறாருங்க. 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் உங்க லக்னத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பாக்குறது ரொம்ப 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 முன்னேற்றங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்களா சார்? எல்லாரும் நெகட்டிவாவே சொன்னாங்களே சார். உண்மை இதுதாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா உங்களை ஒரு மிகப்பெரிய பிரபலமாக்கி வச்சுருவார். ஏன்னா மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை அதுவும் தொழில்காரன் தன் பார்வையால பார்க்கும்போது என்ன சார் ஆகும்னா உங்க தொழில் பிரபலமாகுங்க. ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருவார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு உங்க தொழில். 10ல சனி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தூங்க கூட நேரம் இருக்காது. சொன்னால தூங்க முடியாதுன்ட்டு தூங்க கூட நேரம் இல்லாம ஐயா வாங்க ஐயா வாங்க இந்த ஆர்டர் பண்ணி அதை பண்ணி அப்படி வேலை பரப்பா போயிட்டு ஒரு பெரிய புகழ்ல கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு பிராண்ட்ல கொண்டு உட்கார வச்சுட்டு வருங்க. இந்த உச்சாணி கோம்ல கொண்டே சனி பகவான் தொழில உட்கார வைக்க போறாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தொழில்ல புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியா இருக்கும். என்ன சார் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா இம்ப்ளிமெண்டா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புதிய செயலை அறிமுகப்படுத்துறது உங்க தொழில்ல. இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு கால் டாக்ஸி வச்சிருக்கீங்க, ஒரு பழைய கார் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சுக்கணும். புரியுதா? அதே மாதிரி நீங்க மீடியா தொழில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் 1080 பிக்சல்ல வீடியோ எடுத்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். அதே 4K வீடியோ எடுத்து நீ மேக் பண்ணும் போது எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கும். அந்த கார் எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு அங்க என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜென்மத்துல சனி அமரும் போது உங்களுக்கு இயற்கையாக பணிவுன்னு வந்துருங்க. சனி பகவான் கனிவை கொடுக்கக்கூடியவர். இவர் ஒரு தொழிலாளி கிரகம் இல்லையா? அப்ப பணிவுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். வர வச்சிடுவாங்க. நீங்க என்னதான் பெரிய பணிவு இல்லாம இருந்தாலும் சில நிகழ்வுகள் மூலியமாக அந்த பணிவை சனி பகவான் உங்களுக்கு வர வச்சிருவாருங்க. சரி, அப்போ வேலையில ஒரு பெரிய அளவு கொண்டு வைக்க போற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்துல வேலையில போக்கஸ் பண்ணணும், குவாலிட்டி கொடுக்கணுங்க. எனக்கு பிராண்ட் அதிகமா சேல் ஆகுது, நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணும்போது என்ன ஆகுவாங்க? கவனம். அப்போ ஃபுல் அட்டென்ஷன். புரியுதா? அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைங்க. இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிக்கு போவீங்க, வீட்டுல ஒரு வேலை, அதுக்கு அடுத்து ஒரு வேலை, அப்படி ஷெட்யூல் போட்டு உங்களை பிஸியா பரப்பரப்பா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்குவாங்க சொல்றத. புரியுதா? 2 வருஷம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. புரியுதுங்களா? இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. என் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்து செல்போன் நம்பர் இருக்கும். 2 இதில் எதை வேணும்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க பார்த்தோம். நம்ம தொடர்ந்து நிறைய செய்தி பத்தி பேசுவோம். அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் இடத்தை போது உங்களுக்கு பிராண்ட் சொல்லிட்டோமா? அடுத்து சனியோட போற 7ஆம் இடத்துல 7 என்னங்க? கலஸ்திர ஸ்தானங்க. உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. பொதுவாகவே 7 நம்ம காதல் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இது உபயராசி. பொதுவாகவே காதல் நல்லா இருக்குங்க. மீன ராசியை போல யாரும் காதலிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மீன ராசியை திருமணம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு மீனராசி பொண்ண திருமணம் பண்ணிருக்கா அந்த கணவருக்கு தெரியும் அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி மீனராசியை கணவரை மனைவி பெண் திருமணம் பண்ணிருக்கா அந்த பெண்ணுக்கு தெரியும் தன் கணவர் எப்படி லவ் பண்றாரு. ஏன்னா காதல்ல உங்களை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் உட்காந்துருப்போம். 7ஆம் இடம் புதனோட உச்ச வீடா இருக்குங்க. லக்னத்தை நீச்சமான 7ஆம் இடத்துல உச்சமாவார் இல்லையா? அப்போ கணவர் அதிகமாக நேசிப்பீங்க.
அதே மாதிரி காதலில இருக்கீங்கன்னா காதலையும் அதிகமாக நேசிப்பீங்க. டக்குன்னு காதல் வயப்படக்கூடிய நீங்க, காதல்ல உண்மையா இருக்கக்கூடிய நீங்க, உங்களை அந்த 7ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்த அந்த அனைத்து விதமான பிரச்சனையும் இப்ப தீர்த்து வைக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் இதோட முடிஞ்சிச்சுன்னு சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? புதிய வசந்தம் நடக்க போகுதுங்க. புது வசந்தம் நடக்க போகுது. வாழ்க்கை இனிமே துன்பங்கள் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, காதலோ காதல்னு போகுங்க. புரியுதா? இதுக்கு நம்ம என்ன பண்ண, நமக்கு வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், புரியுதா, ஒரு சில நிகழ்வுகள் அது மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணா மாற்றி அமைச்சிக்க முடியும். சனி 7ஆம் இடத்தை பார்க்கும் ஒரு சில நடுவில் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வரும். நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் போது வாழ்க்கை சுமூகமா சூப்பரா போகுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், சில விவாகரத்து வரைக்கும் நீங்க போயிருந்தீங்களாலும் அந்த விவாகரத்துல இப்ப திரும்ப தான் சேர்ந்து வாழ்றேங்கிற மாதிரி வந்துடுங்க. அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி சூப்பரான சனி பயிற்சி தானே. அடுத்தபடியா பார்த்தா இந்த ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி என்ன பண்றாரு? 3ஆம் இடத்து பார்வை என்ன பண்றாங்க? 3ஆம் இடத்தை அவர் பார்ப்பாருங்க. சகோதர ஸ்தானத்தை அவர் பார்க்க போறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்க போறாருங்கும் போது பாத்தீங்கன்னா ஒப்பந்தத்துல மட்டும் கவனமா இருந்துக்குவாங்க. அக்ரிமெண்ட்ல கவனமா இருந்துக்குவாங்க போதும். சகோதரன் சகோதரி வகையில இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதரன் சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அவங்க நல்ல நிலைக்கு அவங்க உயர போறாங்க. இது மறுக்க முடியாது. இது எல்லாம் 2 வருஷம் சனி பகவான் கொடுக்க போடக்கூடிய நற்பலன்கள். புரியுதா? என்னன்னா கெடுபலன்னு சொல்லி ஆடு வீடியோ கொடுத்துருக்கேன். புரியுதா? சனி பெயர்ச்சி என்னென்ன கெடுபலன் கொடுக்கும் நம்ம சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது சனி கொடுக்க நற்பலனா நம்ம பேசிட்டு இருக்கோம். புரியுதா? எல்லாரும் கெடுக்கிறத பத்தி தான் பேசுவாங்க. சனி வந்துட்டாலும் பயமுறுத்துவாங்க. புரியுதா? ஆனா இந்த காலத்துல சனி உங்களுக்கு எடுக்க போறது இல்லைங்க. இன்னொன்னும் சொல்றோம் பாருங்களேன், கெட்டவன் வீட்டுல அமர நல்லவனால நல்லது பண்ண முடியாது, நல்லவன் வீட்டுல அமர கெட்டவனால கெட்டது பண்ண முடியாது. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இங்க அப்ளிகபிள் ஆகும்ல. புரியுதா? என்ன லக்னத்துல சனி அமர்ந்தா உடல் சோர்வு இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூசு தும்பட்டைகள் இருக்கும், அழுக்குகள் இருக்கும், பல இரும்பு பொருட்கள் உங்ககிட்ட இருக்கும். நீங்க இருக்கிறத பல இரும்புகள், ஓடாத வண்டிகள், ஓடாத சக்கரங்கள் ஏதாச்சும் உங்க வீட்டுல இருக்குங்க. புரியுதா? அதை முடிஞ்சா அப்புறப்படுத்தியும் இல்ல ரெடி பண்ணி ஓடுற கிடைச்சிச்சு அப்பப்போ அதை ஓட்டிக்கிட்டே இருங்க. புரியுதா? இது ஒண்ணு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ற ஒரு காலமா பார்க்க போறேன். பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே விட்டு கொடுத்துருங்க. புரியுதா? 7ஆம் இடத்துல வரும்போது கவிதை நயம் வருங்க. அப்படி கவிதையோட வாழ்க்கை போற மாதிரி புதன் இல்லையா, கவிதை நயத்தோட போற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள லிங்கை ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த சனியை மீனராசிக்காரங்க வரவேறுங்க. ஏன்னா விரைய சனிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வாட்டி வச்சிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரிவுகள்ல இருந்து எல்லாமே போய் ஏண்டா இந்த வாழ்க்கையை வெறுத்து போன உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலமாக இருக்கும்னு நான் சொல்றேங்க. இந்த காலத்துல என்ன சார் பண்ணுனா, முடிஞ்ச அளவு காலணிகள் வாங்கி தானமா கொடுங்க. காலணிகள் வாங்கி தானமாக கொடுங்க. அதே மாதிரி கேஸ் சம்பந்தமான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவுல பாத்தீங்கன்னா வாயு தரக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை இது மாதிரி வரக்கூடிய பொருட்களை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு செரிமானமாக பிரச்சனை இல்லை. இந்த காலம் சனி பகவான் அமரும்போது என்ன வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், செரிமானத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அசிடிட்டி குறைபாடு கொடுப்பார், கை கால் மூட்டுகள்ல வலிகள் இருக்கும், கை கால் அடிபட வாய்ப்பு உண்டு. கவனமா பார்த்துக்கோங்க போதும். புரியுதா? அப்போ உணவுல கேஸ்ட்ரிக் சம்பந்த பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலணிகள் வாங்கி தானம் கொடுங்க. கை காலை கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாங்க இதே வேகத்துல போங்க. புரியுதா இல்லையா? இந்த நற்பலன்கள் சொன்னாலும் சுய ஜாதகம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சுய ஜாதக அடிப்படையில் சனி பகவான் வாங்கிய நிலைகள் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால எதிலும் எப்பொழுதும் கவனமா இருக்குங்க. இந்த சனி காலகட்டத்தில் ஜென்மத்தில் நம்ம சனி காலகட்டத்தில் என்னன்னா நம்மளை பாக்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சனியன் மாதிரி தெரிஞ்சாலும், புரியுதா இல்லையா, ஆனா குரு வீட்டுல அமர சனிங்கிறது நன்மையே உங்களுக்கு பயக்கும் நான் சொல்றேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்துட்டு காலையில விரதமாக இருந்து ராமர் அல்லது பெருமாள் வழிபாடு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அனுமனை வழிபாடு பண்ணுங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த காலகட்டத்துல ஈகோக்கள் வர வாய்ப்புகள் இல்லை. ஈகோக்கள் வரும், ஆனா அந்த வர்ற ஈகோவால உங்க தண்டனையை கொடுத்து இனிமே ஈகோவே வேணாங்கிற மாதிரி என்ன வரும். அப்போ சனி கோள் தண்டியை நீங்களே மாத்திடுங்க. அவ்வளவுதான். மாற்றி யோசிங்கிற மாதிரி நீங்களே மாத்தி யோசிச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்து. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அந்த கிரக அமைவு தெரிஞ்சுக்கணும், இல்ல வேலையில பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனை நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் உங்கள் அன்பு தோழன், அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திகை ராமன். நான் வேற ஒரு காலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.